வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு வந்து லெக்ரான்ச்சிஸ் இன்டர்போலேஷன் பாலினாமியல் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், தேர் எக்ஸிஸ்ட் a unique polynomial p of degree less than n with given values ck at the point alpha k. அதாவது யூனிக் பாலினாமியல் அப்படிங்கிறது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா பாயிண்ட்லேயுமே இந்த பாலினாமியல் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா யூனிக்காக தான் இருக்கும். ஓகேவா? அட்மோஸ்ட் அதோட டிகிரி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடாக உள்ள ரிசல்ட்ஸ் பாருங்கள். a rational function r of z of order p has p zeros and p poles and every equation r of z has exactly p roots. அதாவது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து அதோட ஆர்டர் வந்து p. r of z எப்படி எழுதுவோம்? p of z divided by q of z அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதோட ஆர்டர் வந்து p இருந்ததுன்னா அதில் வந்து p zeros and p poles இருக்கும். ஓகேவா? ஸோ இது மாதிரி ஜென்ரலைஸ்டு ரிசல்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி வந்து 2011-12 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆர் ஆஃப் இசட்டோட ஆர்டர் வந்து 6 இருந்ததுன்னா அதில் வந்து 6 zeros and 6 poles இருக்கும். அது மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர் ஆஃப் இசட் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா அதில் எத்தனை ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னா p ரூட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாலினாமியல்ஸ் அண்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். பாலினாமியல்ஸையும் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸையும் என்ன சொல்கிறோம்? ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸும் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்பெஷல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா அது தனியாக ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஸோ அந்த டெஃபினேஷனாக நம்மளுக்கு இங்கே நோ நீட். ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சிட்டா போதும். பாலினாமியல்ஸ் அண்ட் ரேஷனல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ். If q is a polynomial with distinct roots alpha 1, alpha 2 and so on alpha n. qங்கிற பாலினாமியலோட ரூட்ஸ் வந்து என்ன? alpha 1, alpha 2, alpha n. and pங்கிற பாலினாமியலோட டிகிரி வந்து என்ன? which is less than n. ஓகேவா? ஸோ இந்த qவோட டிகிரி வந்து n, p பாலினாமியலோட டிகிரி வந்து less than n இருந்துச்சு அப்படின்னா ஸோ p of z by q of z எப்படி எழுதுறோம்? equal to summation k equal to 1 to n p of alpha k divided by q dash of alpha k into z minus alpha k. q ஓட ரூட் வந்து என்ன? n. p of zங்கிற பாலினாமியல் வந்து less than n எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி எழுதலாம். நெக்ஸ்ட் இதுதான் வந்து 2011-12 கேட்ட கொஷின். PGTRB 2011-12 கேட்டிருந்தாங்க இந்த கொஷின். ஆர் ஆஃப் இசட்டுங்கிறது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷன். அதோட ஆர்டர் வந்து 6. ஸோ ஆர் ஆஃப் இசட்டில் வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? 6 zeros இருக்கும். அண்ட் போல்ஸும் வந்து எத்தனை இருக்கும்? 6 poles தான் இருக்கும். ஸோ இந்த ரிசல்ட்லேயே பேஸ் பண்ணி இதை கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எலிமெண்டரி தியரி ஆஃப் பவர் சீரீஸ். பவர் சீரீஸ் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? சமேஷன் n equal to 0 to infinity an z power n a0 plus a1 z plus a2 z square plus and so on plus an z power n plus and so on. பவர் சீரீஸ் வந்து ஒரு இன்ஃபைனைட் சீரீஸ் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த பவர் சீரீஸ். வேறு a0 a1 a2 and so on anலாம் வந்து என்ன? அதோட கோஎஃபிஷியன்ஸ். and z என்ன? காம்ப்ளெக்ஸ் நம்பர் கால்டு பவர் சீரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சென்டர் ஜீரோ. இது சென்டர் ஜீரோ அப்படின்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து z மைனஸ் ஜீரோ அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ சென்டர் ஜீரோவாக இருக்கும்போது இந்த ஃபார்மேட்டில் எழுதுவோம். அதே வந்து z மைனஸ் z நாட் த பாயிண்ட் z நாட் அப்படிங்கும்போது பவர் சீரிஸ் எப்படி ஆகிடும்? சமேஷன் 0 to infinity a இன்ட்டு z மைனஸ் ஜீரோங்கும் போது இங்கே zன்னு எழுதுறோம் இல்லையா? இங்கே வந்து அந்த பாயிண்ட் z நாட் அப்படிங்கும்போது z மைனஸ் z நாட் த ஹோல் பவர் n ஈக்குவல் டு a0 plus a1 into z minus z naught. z வர இடத்த வந்து z minus z naught அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் எப்படி எழுதுவோம்? இந்த பவர் சீரீஸ் தட் இஸ் ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது தான். சமேஷன் n equal to 0 to infinity z பவர் n அப்படின்னா 1 போடும்போது என்ன வரும்? 0 போட்டோம் அப்படின்னா z பவர் 0 1, z பவர் 1னா z, அடுத்து z ஸ்கொயர் பிளஸ் அண்ட் so on plus z பவர் n மைனஸ் 1 அப்படின்னு எழுதுவோம். இது வந்து என்ன அப்படின்னா ஜாமெட்ரிக் சீரீஸ். ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து எங்கே கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னா 1 by 1 minus z, that is first term a by 1 minus r அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? a by 1 minus r அப்படின்னா என்ன? aங்கிறது first term, that is 1 divided by 1 minus is r அப்படின்னா என்ன? அதோட டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா? அதான் வந்து 1 minus z. மாடுலஸ் z வந்து லெஸ் தென் 1 இருக்கும்போது இந்த கண்டிஷன்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஜாமெட்ரிக் சீரீஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் எடுத்துட்டாலும் சரி, ஜாமெட்ரிக் சீரீஸ் எடுத்துட்டாலும் சரி, ரெண்டுமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கன்வெர்ஜஸ் டு 1 by 1 minus z when மாடுலஸ் z வந்து என்ன? லெஸ் தென், ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1 இருக்கும்போது கன்வெர்ஜ் ஆகுது. அதே டைவர்ஜஸ் இன் மாடுலஸ் z வந்து கிரேட்டர் than or ஈக்குவல் டு 1 இருக்கும்போது என்ன ஆயிடுது? டைவர்ஜ் ஆயிடுது. ஏன்னா ஏபிள்ஸ் லிமிட் தியரம் ஃபர்ஸ்ட் தியரம் இது. அதே செகண்ட் தியரம் ஒன்று இருக்கு. ஃபார் எவ்ரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபார் எவ்ரி பவர் சீரீஸ் a0 plus a1z plus and so on plus an z power n then there exists a number or such that rங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அதோட லிமிட் வந்து 0 to infinity குள்ள இருக்கு.
called the radius of convergence. So radius of convergence வந்து very very important. இந்த பேஸ் பண்ணி தான் வந்து sums வரும் complex analysisல. Radius of convergence of the power series with the following properties. அதாவது ஒரு power series எடுத்துக்கிறோம் and then rங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். அது வந்து radius of convergence எடுத்துக்கிறோம். அது லிமிட் வந்து 0 to infinity. ஸோ அதுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ், அதாவது இந்த பவர் சீரீஸ் வந்து converges absolutely for every z with modulus z வந்து less than r இருக்கும்போது, strictly less than r இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த சீரீஸ் வந்து அப்சல்யூட்லி கன்வர்ஜஸா இருக்கு. அதே 0க்கும் ஆறுங்கிற நம்பருக்கு இடையில ரோன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா the convergence is யூனிஃபார்மா இருக்கும் for modulus z less than or equal to ரோ. அதாவது 0க்கும் ஆறுக்கும் இடையில ஒரு நம்பர் எடுக்கிறோம் ரோன்னு. ஸோ அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அந்த கன்வர்ஜன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் மாடுலஸ் செட் வந்து கிரேட்டர் தன் ஆரா இருந்தது அப்படின்னா த டேர்ம் ஆஃப் த சீரீஸ் ஆர் அன்பவுண்டட். மாடுலஸ் செட் வந்து கிரேட்டர் தன் ஆர்னு வந்துருச்சுன்னா அந்த சீரீஸ் வந்து என்ன சொல்லிடுவோம், அன்பவுண்டட். அந்த சீரீஸ் வந்து என்ன அப்படின்னா டைவர்ஜென்ட். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். In modulus z வந்து less than r தான் இருக்கு. The sum of the series is an analytic function. The derivative can be obtained by term-wise differentiation and the derived series has the same radius of convergence. So modulus z வந்து less than r இருக்கும்போது the sum of the series is an analytic function. The derivative can be obtained by, so அதுக்கு வந்து derivative find out பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் வந்து radius of convergence அதே தான், சேம் அதே radius of convergence தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து Abel's first limit theorem. Next வந்து second theorem ஒன்று இருக்கு பாருங்க, Abel's limit theorem 2. So Abel's limit theorem 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா summation 0 to infinity an வந்து converges-ஆ இருந்ததுன்னா f of z equal to summation 0 to infinity an z power n எங்க இருக்கும் அப்படின்னா tends to f of 1 as z approaches 1. So z tends to 1 இருந்ததுன்னா f of z வந்து என்ன tends to f of 1 in such a way that modulus of 1 minus z by 1 minus modulus z remains bounded. நெக்ஸ்ட் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான், ஏபிள்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் ஏ பவர் சீரீஸ் சமேஷன் an z பவர் n கன்வர்ஜஸ் ஃபார் அ பர்டிகுலர் வேல்யூ z0. ஸோ இந்த பவர் சீரீஸ் வந்து z0க்கு கன்வர்ஜ் ஆகுது. தென் இட் கன்வர்ஜஸ் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் z ஃபார் விச் மாடுலஸ் z லெஸ் தென் மாடுலஸ் z0. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது பவர் சீரீஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா அதில் உள்ள எல்லா வேல்யூஸ்க்குமே வேல்யூஸ் ஆஃப் இசட்க்கு வந்து கன்வர்ஜ் ஆகும். எந்த கண்டிஷன்ல மாடுலஸ் இசட் வந்து லெஸ் தென் மாடுலஸ் இசட் நாட்டா. ஸோ இந்த கண்டிஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து காச்சி-ஹடமோட் தியரம். ஃபார் எனி பவர் சீரீஸ் சமேஷன் an z பவர் n there are 3 possible behaviors. ஸோ ஒரு பவர் சீரீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பிஹேவியர்ஸ் இருக்குன்னு பாருங்க. The series diverges for every values of z other than 0. 0 தவிர இசட்ல உள்ள எல்லா வேல்யூஸ்க்குமே அது வந்து டைவர்ஜ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா செகண்ட் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் பாசிபிள் பிஹேவியர் என்னன்னா the series வந்து converges for every value of z. பிஹேவியர் என்ன அப்படின்னா there exists a positive number r such that the series converges for every z such that modulus z less than r இருக்கும்போது, ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் z less than r இருக்கும்போது the series வந்து converges for every z and மாடுலஸ் z கிரேட்டர் than r இருக்கும்போது இந்த சீரீஸ் வந்து என்ன ஆகுது, டைவர்ஜஸ் ஃபார் எவ்ரி z. ஸோ இந்த 3 பிஹேவியர்ஸ் தான் வந்து என்ன இருக்கும், ஒரு பவர் சீரீஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் வந்து என்ன காச்சி-ஹடமோட் தியரம். ஸோ ஆறுங்கிறது என்ன அப்படின்னா 1 by லிமிட் சுப்பீரியர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் an the whole power 1 by n. ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். நெக்ஸ்ட் அதுக்கு ரிலேட்டடா நோட் கொடுத்துருக்காங்க. இஃப் லிமிட் tends to infinity an plus 1 by an exist and is equal to mu, then the radius of convergence of the power series summation an z power n is 1 by mu. So limit tends to infinity an plus 1 by an வந்து மியூன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், 1 by rன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதில் ரெசிப்ரோக்கல் தான் வந்து என்ன ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால அது வந்து எப்படி எழுதுறோம், 1 by mu அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, the series summation an z minus a the whole power n converges for every z such that modulus of z minus a less than r and does not converge for any z such that modulus of z minus a greater than r.
ஒரு சீரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஃபார் எவ்ரி இசட்ல வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ லெஸ் தென் ஆரா இருக்கும்போது கன்வெர்ஜ் ஆகுது. அதே மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஆகும்போது அது வந்து என்ன ஆகுது டஸ் நாட் கன்வெர்ஜஸ். ஆறுங்கிறது இங்கே என்ன அப்படின்னா 1 லிமிட் சுப்பீரியர் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ and the whole power 1/n, that is radius of convergence. If limit n tends to infinity, modulus of an plus 1/an and limit n tends to infinity, modulus of an the whole power 1/n exist, then two limits are equal. So இந்த limits ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹடமாட்ஸ் ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்குள்ள ஃபார்முலா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போடுவோம். ஓகேவா? ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸாக இருந்ததுன்னா 1/rங்கிறது என்ன அப்படின்னா limit n tends to infinity supremum of modulus of a n the whole power 1/n. So அது root of nth root of modulus a n அப்படின்னு எழுதலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் போடுவோம். ஸோ ஆர்னு எழுதணும் அப்படின்னா 1/ன்னு எழுதணும். இங்கே 1/rன்னு எழுதிருக்கிறதுனால டேரக்டா லிமிட் n tends to infinity supremum of nth root of modulus of a n அப்படின்னு எழுதியிருக்கேன். சமேஷன் a n z power ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. சமேஷன் a n z power n has radius of convergence r equal to limit n tends to infinity modulus of an by an plus 1. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி தான் வந்து சம்ஸ் போடுவோம். சர்க்கிள் அண்ட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் அ பவர் சீரீஸ். ஃபார் த சீரீஸ் சமேஷன் an z power n the circle of convergence வந்து என்ன அப்படின்னா modulus z equal to r. இந்த சீரீஸோட சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து என்ன modulus z equal to r. அதே z மைனஸ் z நாட் த ஹோல் பவர் என்ன எடுத்துட்டோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் ஈக்குவல் டு ஆர்னு எழுதுவோம். ஆறுங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் அது. நோட் பாருங்க, த டிரைவ்டு சீரீஸ் சமேஷன் an z பவர் n மைனஸ் 1 ஹேஸ் த சேம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் as சமேஷன் an z பவர் n. ஸோ இந்த சீரீஸும் அண்ட் தென் அதோட டிரைவ்டு சீரீஸ்னா டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன ஆகும் n இன்ட்டு z பவர் n மைனஸ் 1 வரும் இல்லையா? இதோட டெரிவேட்டிவ் தான் வந்து என்ன இந்த சீரீஸ். ஸோ ரெண்டுக்குமே வந்து சேம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லிமிட் n tends to infinity n பவர் 1/n ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ இன்ஃபினிட்டி த ஹோல் பவர் 1/infinity வரும். 1/infinityனா 0ன்னு வந்துடும். இன்ஃபினிட்டி பவர் 0ன்னு வந்துடும் இல்லையா? எனிதிங் பவர் 0 we can get 1 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் தியரம், எவ்ரி பவர் சீரீஸ் ரெப்ரசன்ஸ் an analytic function inside its circle of convergence. So modulus of z minus z not less than r அப்படின்னு தானே சொல்றோம். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதே கிரேட்டர் than r தான் நம்ம என்ன சொல்றோம், அதை டைவர்ஜஸ்ன்னு சொல்லிடுவோம். ஸோ எல்லா பவர் சீரீஸுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இன்சைட் த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. 2012-13 கேட்ட கொஸ்டின் இது. இது வந்து 2012-13 கேட்ட கொஸ்டின் இது. Further, every power series possesses derivative of all orders within its circle of convergence, and these derivatives are obtained through term by term differentiation of the series. ஸோ அந்த சீரீஸை வந்து என்ன அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா அதோட டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து நான் வித்தின் இட் சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு அப்படின்னு 2001 கேட்ட கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. A power series converges absolutely and uniformly within the circle of convergence and diverges outside it. ஸோ ஒரு பவர் சீரிஸ் வந்து எப்போ அப்சல்யூட்லி கன்வர்ஜஸ் அண்ட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸாக இருக்கும்னா தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் ஆரா இருக்கும்போது, அண்ட் மாடுலஸ் இசட் வந்து கிரேட்டர் தென் ஆர் அப்படிங்கும்போது அது என்ன ஆயிடுது அப்படின்னா சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜன்ஸை விட்டு கிரேட்டர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்ன டைவர்ஜஸ் அவுட் சைட் இட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பவர் சீரிஸ் வந்து எப்போ வந்து கன்வர்ஜஸ் அப்சல்யூட்லி அண்ட் யூனிஃபார்ம்லியா இருக்கும்னா வித்தின் த சர்க்கிள்ல, அதே வந்து அவுட் சைட் த சர்க்கிள்ல வந்து அது என்னவா இருக்கு அப்படின்னா டைவர்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. A power series converges or diverges on the boundary of the circle. Modulus z equal அதே வந்து ஈக்குவல் டு ஆர். இங்க வந்து என்ன சொன்னோம், மாடுலஸ் z வந்து லெஸ் தென் ஆரா இருக்கும்போது கன்வர்ஜஸா இருக்கும். அதே மாடுலஸ் z கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னா டைவர்ஜஸ் அப்படின்னு சொன்னோம். அதே ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கும்போது அந்த பவுண்டரி அப்படின்னு அர்த்தம். ஸோ பவுண்டரியில வந்து என்ன எய்தர் கன்வர்ஜஸா இருக்கலாம் ஆர் டைவர்ஜஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. So for summation an z power n, an equal to fn of 0 divided by n factorial, and then summation an into z minus a அப்படின்னா fn of a divided by at the point தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். fn of 0ங்கிறது என்ன at the origin at the center 0 வந்தது அப்படின்னா fn of 0 by n factorial. இங்க z minus aங்கிறதுனா at the point aங்கும் போது fn of a by n factorial. If r equal to 0, the series diverges in the extended plane except at z equal to 0. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு வந்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த சீரீஸ் வந்து என்ன ஆகும்
டைவர்ஜஸ்ன்னு சொல்லிடுவோம். டைவர்ஜஸ் இந்த எக்ஸ்டெண்டட் பிளேன் எக்ஸப்ட் அட் இசட் ஈக்குவல் டு 0. இசட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்டை தவிர மற்ற பாயிண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது என்னதுன்னா டைவர்ஜஸ். ஆர் ஈக்குவல் டு 0ங்கும் போது இந்த சீரீஸ் வந்து என்ன ஆகும், டைவர்ஜஸாக தான் இருக்கும். வேர் இட் இஸ் ட்ரிவியலி கன்வர்ஜென்ட். ஏன்னா வந்து இசட் ஈக்குவல் டு 0ல வந்து இந்த சீரீஸ் என்ன ட்ரிவியலாக கன்வர்ஜென்ட் நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.